நண்பர்களே, இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு அரசாங்கம் பதவியேற்று 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் ஆகும் முன்னாடியே இதோ தோல்வி அதோ தோல்வி, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நியாயமா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தேர்வு எழுத போறான்னு வச்சுக்கோங்க. பரீட்சை அவன் எழுதுறதுக்கு முன்னாடியே அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் ஒரு புதுசா ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேயே அவர் வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் டேயே இவன் வேலைக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. அப்படின்னா ஒரு புதிய அரசாங்கம் வந்த உடனே அது முழுமையா இட போட்டு தீர்ப்பு கொடுக்கலாமா? அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். நண்பர்களே, இது நான் மட்டும் சொன்ன கருத்து கிடையாது. அரசியல்ல பல முக்கியமான நபர்களும் இதே மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அங்க வெளியான செய்தியின்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, 6 மாசம் வரைக்கும் இந்த புதிய அரசு நாம கவனிப்போம், இடையில நாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அமைதியா கவனிக்கலாம் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம பார்த்தோம். அதே போல கமலஹாசன் அவர்களும் ஒரு அரசாங்கத்தை சில நாட்களை நம்மளால மதிப்பிட முடியாது, குறைஞ்சபட்சம் சில மாசங்களாச்சும் நாம அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த செய்தியும் நாம பார்த்தோம். 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும், 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படிதான் இருக்க முடியும், 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களும் புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்துட்டு பொறுமையுடன் அணுக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. பட் ஒண்ணு, மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும், 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையா நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவன் மனசுல வச்சுக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளவு பெரிய ஆளுமைகள் சொல்ற ஒரு விஷயத்த நாம ஏன் மறந்துடணும்? நண்பர்களே, இன்னைக்கு அரசியலே மாறி போயிட்டு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் நடத்துவாங்க, அப்படி இல்லைன்னா பேச்சு மேடையில பேசுவாங்க, அப்புறம் அவங்களோட கொள்கை பேசுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரே ஒரு போஸ்ட் இல்லைன்னா ஒரு மீம், ஒரு ரீல்ஸ், ஒரு ட்வீட், அதுதான் இப்போ அரசியல்னு ஆயிடுச்சு. இப்போ மோஸ்டா சோசியல் மீடியால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 செகண்ட் வீடியோவை அதை வெட்டி வேற மாதிரி காட்டுறாங்க. ஒரே ஒரு போட்டோவை எடுத்து அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்கறாங்க. ஒரு பேஜ்ல ஒரு வரியை மட்டும் வெட்டி முழு விஷயத்தையும் மாற்றி காட்டுறாங்க. இது எந்த கட்சிக்கு நடந்தாலும் அது தவறுதான். இது ஜனநாயகத்துக்கு நல்லதே கிடையாது. நண்பர்களே, இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? ஃபேக் நியூஸ். ஒருத்தர் ஒரு தகவலை போடுவாரு, அதுக்கு ஆதாரமே இருக்காது, நம்பகமான செய்தியும் அதுக்கு இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் அதை கண்டிப்பா ஷேரும் பண்ணிடுவாங்க. அதுக்கான உண்மை வெளியே வந்தாலுமே முதல்ல போய் ஏற்கனவே பரவி இருக்கும். அதனால எந்த தகவலா இருந்தாலும் முதல்ல நாம அதை சரி பார்க்கணும். இந்த நம்பகமான மீடியா இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஆதாரம் இருக்கா, இதெல்லாம் நாம பார்க்கணும். நண்பர்களே, இது 2000 ஆண்டு கிடையாது, நாம இருக்கிற ஆண்டு 2026. இன்னைக்கு மக்கள் எல்லாருமே தகவல் தெரிந்த மக்கள். முன்னாடி மாதிரிலாம் இல்ல. சின்ன வயசு பசங்களுக்கு கூட அரசியல் இப்போ தெரிஞ்சு போச்சு. யூடியூப் பாக்குறாங்க, நியூஸ் பாக்குறாங்க, டிபேட் பாக்குறாங்க, அப்புறம் இந்த டேட்டாஸ் கூட பாக்குறாங்க. ஒரு தகவல் உண்மையா பொய்யா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற திறமை கூட மக்களுக்கு வந்துடுச்சு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்டுல இருந்து சீரியல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாரோட வீட்லயும் செய்திகள் தான் பாக்குறாங்க. ஒரு தகவல் வந்துச்சுன்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற திறமை மக்களுக்கு எப்பவோ வந்துடுச்சு. அதனால மக்களை நம்ம எளிதாக ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற காலம் எல்லாம் மலையேறி போச்சு. நண்பர்களே, ஒரு ஜனநாயகத்துல எதிர்கட்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆட்சியை கேள்வி கேட்கணும், தவற சுட்டி காட்டணும், அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனையை பேசணும். இது எல்லாமே அவசியம்தான். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. உண்மையான பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசலாம், ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம். மக்கள் நலன் பாதிக்கப்பட்டுச்சா, அப்போ நாம அதை பத்தி பேசலாம். அப்போதான் அந்த விமர்சனத்திற்கே ஒரு மதிப்பு இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த புதிய அரசாங்கமும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காம மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொன்னா நிறைவேற்றிக்கிட்டே வரணும். அது கொஞ்சம் வேகமா வேலை செய்யணும், மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். அப்போதான் அவங்க கேட்ட டைமுக்கும் அர்த்தம் இருக்கும்.
நண்பர்களே, இந்த வீடியோவோட நோக்கம் யாரையும் திட்டுவது கிடையாது, யாரையும் கண்மூடித்தனமா ஆதரிப்பதும் கிடையாது. நாம சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு அரசாங்கத்தை நாம ஆதரிக்கிறோமோ எதிர்க்கிறோமோ அது வேற விஷயம். ஆனா உண்மையை ஆதரிக்கிறோமா அதுதான் முக்கியமே. ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க, ஆதாரம் இல்லாத தகவல்களை ஷேர் பண்ணாதீங்க. ஒரு தகவலை நீங்க பார்த்த உடனே அதை நம்பாதீங்க. முதல்ல அந்த தகவல் கரெக்டா அப்படின்னு சரி பாருங்க. அதற்கு பிறகு ஷேர் பண்ணணுமா இல்லைன்னா அப்படி விட்டுலாமா அப்படின்னு நீங்க முடிவெடுங்க. அதுதான் ஒரு விழிப்புணர்வு கொண்ட குடிமகனின் அடையாளமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. உள்ளதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்ல நாளை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.